இதுக்கு முன்னாடி திமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் ஒரே மேடையில் இருந்தப்போ இருந்த அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் வந்து இதில் இல்லை. ஒரு சுமூகமான ஒரு போக்கு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. திமுக கூட கூட்டணி பிஜேபி வச்சா அதிமுகவுக்கு என்ன ஆகும் அப்படின்றத தாண்டி இவங்களோடலாம் கூட்டணி வைக்காம பாஜக தனிச்சு நின்னாவே அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். அது அவர் கூட இருந்த திரு மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் எவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் தமிழக பாஜக தலைவர்களை விமர்சிச்சாருன்றது நம்மளால் பார்க்க முடியுது. அவரை ஓரங்கட்டி நிற்க வச்சுட்டு திரு அண்ணாமலை அவர்களை வந்து முன்னாடி வாங்கன்னு சொன்னது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து இருவரும் வந்து ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கும்போது அப்போ வந்து பார்க்குற மக்கள் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, அப்போ நம்ம முட்டாள் ஆகிட்டோம், அரசியல் எல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது நம்ம எப்படி இது முட்டாள்தனம்னு பார்க்கக்கூடாது. கலை யதார்த்தத்தை இன்னைக்கு ரொம்ப பட்டவர்த்தமாக உங்களுக்கு தெரியுது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். இதே அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்களோட நாணயத்தையும் வெளியிட்டாங்க. அவர் எடப்பாடி வந்து தலைமையில் இருந்தப்போ தமிழக அரசு இருந்தப்போ வெளியிட்டாங்க. அதில் பாஜகவே அவங்க கூப்பிடல. இன்றைக்கி ராகுல் காந்தி ஏன் கூப்பிடலன்னு சொல்லி எடப்பாடி கேட்குறாரு. இப்போ எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்களோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா சிறுபான்மையர் வாக்குகளை வந்து நம்ம எப்படியாவது கவரணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா குமுலேட்டிவாக திமுகன்னு ஒரு பெரிய கட்சிக்கு கீழே இருக்குது. இப்போ இது நம்ம பேசுகிறது மூலிமா சிறுபான்மையர் வாக்குகள் வந்து சிதறி நம்மளுக்கு வரும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக இவங்க பேசுகிறாங்க. திரு ப. ரஞ்சித் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக முழங்கியதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர் நடத்திய ஒரு பேரணிக்கு இவங்க போய் கூப்பிட்டு கூட திருமாவளவன் வரல. டிஎம்கேக்கு 6% ட்ராப்பு, பிஜேபிக்கு 7.something% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து பார்க்க முடியாது. சும்மா இந்த டிவியில் உட்காந்து டிபேட்டில் பேசுகிறவங்க, திமுக சார்ந்து பேசுகிறவங்க, அவங்களுக்கு அஜெண்டாவை பரப்பக்கூடிய சில ஜேர்னலிஸ்ட் பேசுகிறது எல்லாமே வந்து அன்னைக்கு அந்த டிபேட்டில் பிஜேபிக்கு ஒரு நட்பெயர் உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக பேசுகிறதுக்காக இருக்குமே தவிர, ஆனால் இன் டீப் அனாலிசிஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டியில் நடந்திருக்கு. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா மற்றும் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல சூழல்கள் பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நடந்தது. திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய 100ஆண்டு நாணய விழா அது நடந்தது. அதில் நம்ம என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மேடையில் திமுக மற்றும் பாஜக இது வந்து பல விஷயங்களுக்கு வந்து, அதாவது பல பேர் இதை பற்றி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இது வந்து அவங்க அந்த விழாவுக்கு வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட இது வந்து பல கேள்விகளை வந்து பல பேர் வந்து பல விதமாக அதை பற்றி பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? திமுக பாஜக ஒரே மேடையில், திமுக பாஜக ஒரே மேடையில்ன்றது வந்து இது ஒன்றும் ரொம்ப நேற்று மட்டுமே நடந்தக்கூடிய நிகழ்வு கிடையாது. இதே திரு திமுக தலைமையிலான ஆட்சி 2021 வந்ததுக்கப்புறம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6வது மேடை 7வது மேடையோ நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட மேடைகளே நிறையா இருக்குது. பல்வேறு அரசு திட்டங்களோட அடிக்கல் நாட்டு விழாக்களிலும் அது வந்து மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விழாக்களிலும் அவங்க வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விழாவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் ஒரே மேடையில் இருந்தப்போ இருந்த அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் வந்து இதில் இல்லை. ஒரு சுமூகமான ஒரு போக்கு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. ஏன் எனக்கு இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இது நேற்றுலேருந்து பெரும் விவாதம் கிளப்பிக்கிட்டு வருது. ஊடகங்கள்லையும் சரி, சமூக ஊடகங்களில் மக்கள் மத்தியிலும் பெருமளவு பேசப்பட்டுட்டு வருது. இரு அரசியல் கட்சிகள் வந்து அவங்க எதிரெதிர் துருவங்களில் நின்று களம் கண்டால் கூட அவங்க வந்து 24 மணி நேரமும் பகை பாராட்டி கொண்டே தான் இருக்கணுமா? புரியுது. ஒரு அரசு விழா, அந்த அரசு விழாவுக்கு தலைமை தாங்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு அழைப்பு ஒன்று போயிருக்கு. அதை வந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அதை வந்து சம்மதிச்சு அதை வந்து ஒரு பெருமிதம் கொடுக்கும் வகையில் அவர் வந்து கலந்து கொண்டிருக்கிறாருன்றது அளவில் தான் இதை பார்க்கணுமே தவிர, இதை தாண்டி வந்து இதில் பரபரப்பாக பேசுகிறதுக்கு அவ்வளோ பெருசாக நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விழா நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு பாஜக கட்சி அந்த கட்சியை சார்ந்தவங்களை கூப்பிட்ற மாதிரி ஏன் மற்ற கட்சிகளையும் கூப்பிட்டுருக்க மாதிரி ராகுல் காந்தியை கூப்பிட்ட மாதிரி தெரியல, ஏன் அதிமுகவையும் கூப்பிட்டுருக்கலாமே? அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவருடைய நூற்றாண்டு இருந்து. இல்லை, அதிமுக கூப்பிடலைன்னு நம்ம எப்படி அது கரெக்டாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதிமுக கண்டிப்பாக வந்து அழைப்புதல் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த எதிரெதிர் துருவங்கள் அரசியல் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டு இவங்களால் செய்யப்படக்கூடிய சில அந்த நெரேட்டிவ் செட்டிங்கில் ஏடிஎம்கே உள்ளே போய் வாலண்டியராக மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக புறக்கணித்திருந்தாலும் அதை வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ராகுல் காந்தி ஏன் வந்து இவங்க அழைப்புதல் கொடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களோட பிரதான கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மத்தியில் வந்து ஒரு முன்பு இருந்ததை விட இன்றைக்கி பலமாக இருக்குது காங்கிரஸ். அப்படின்றப்போ அதை வந்து அவங்க வந்து புறக்கணித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன சூழ்நிலைகள்னால அவர் வராமல் போனார், சில காங்கிரஸ் தலைவர், ஆனால் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார், நம்ம பார்த்தோம். அது எப்படின்றது தெரியல. அது வந்து ஒரு திட்டமிட்ட புறக்கணிப்பாலாம் நான் பார்க்கல. சம்திங் இருக்கலாம் பின்னாடி. ராகுல் காந்தி வந்து இன்ஸ்பைட் ஆஃப் அவங்களோட விருப்புகளை தாண்டி இதில் கலந்து கொண்டிருக்கணும். ஆனால் அது வந்து ஏன் கலந்துக்கல, ராகுல் காந்தி வந்து இதை அவாய்ட் பண்ணாரா, இல்லை இதன் மூலயமா ஏதாவது ஒரு அவருக்கு வந்து திமுக மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்கா அப்படின்றதெல்லாமே வந்து இன்டீப்பாக வரும் நாட்களில் தான் தெரியும். இதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது, திமுக வந்து என்ன மாதிரியான ஒரு உறவை வந்து அவங்களோட வந்து வச்சுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இதை பற்றி எதை பேசினாலுமே அது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன், ஒரு கற்பனை புனைவாக தான் இருக்குமே தவிர, இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இதுதான் இது நடந்ததுனால தான் இது சொல்லுது, இந்த அரசியல் செய்தி வேறு மாதிரி சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய டீ பார்ட்டியில் திமுக மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சதா ஒரு செய்தி வந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே அந்த செய்தி வந்துச்சு. அது இல்லாமல் அடுத்த நாள் நம்ம அந்த மேடையில் பார்க்கும்போது முதலமைச்சர் உட்பட 8 அமைச்சர்களும் அங்கே போயிட்டு போனாங்க. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அதாவது ஒரு ஆளுநர் தேநீர் விருந்தை வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி திமுகவும் வந்து இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஆனால் நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த நேற்று நடந்த அந்த கருணாநிதி அவர்களின் நாணய வெளியீட்டு விழாவுக்கு எந்தவித தடையும் வந்துடக்கூடாது, இதை நம்ம வந்து சரியான முறையில் செஞ்சு காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த அரசியல் உராய்வுகளை வந்து கொஞ்சம் சீர்நிலைப்படுத்தினா நம்மளுக்கு இந்த விஷயம் ரொம்ப எளிதாக நடந்து முடியும். இல்லைனா இதுக்கு நிறையா பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி மேபி எந்த சூழ்நிலையிலும் யாரோட பயணங்களும் வந்து பயண திட்டங்களும் மாற்றப்படலாம் இல்லையா? அதை வந்து அப்படி மாற்றப்பட்டால் இந்த நிகழ்வுகள் வந்து இந்திய அளவில் பெரிய லெவலில் பேசப்படாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி திமுக வந்து யோசித்திருக்கலாம். இதில் திரு அண்ணாமலை அவர்களோட பங்குமே பெரும் பங்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும் சரி, அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ட்வீட்டும் சரி, தமிழக அரசியல் களத்தில் வந்து விமர்சனங்களை தாண்டி அது ஒரு பெரிய மாற்றங்களையே கொண்டு வருது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அதாவது தன்னோட நிலைப்பாட்டை தாண்டி ஒரு அரசு இயந்திரமே அதை வந்து தன்னோட செயல்பாடுகளை வந்து மாற்றிக்கொள்வது அப்படின்றதெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அண்ணாமலை என்னும் அரசியல் ஆளுமை வந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே டீ பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்களுடைய வந்து முதலமைச்சர் வந்து கை குலுக்கி பேசிட்டு சில விஷயங்கள்லாம் பேசினார். அப்போ அவங்க 2 பேருக்கும் அந்த ரகசிய உறவு இருக்குன்ற மாதிரிலாம் கூட பேசப்பட்டுட்டு வருது. யாரு கூட பேசினார்? பாஜக அமைச்சர்களோட அவங்களோட அந்த டீ பார்ட்டியில் ரகசிய உறவுகள் எல்லாம் வந்து ஒரு 200 கேமரா சுற்றி இருக்கிறப்போ ஒரு டீ பார்ட்டியில் வச்செல்லாம் ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் இவங்கெல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அரசியல் களம்ன்றது வந்து நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியது. நீங்கள் வந்து தேர்தல் நெருங்கும் சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் கூட்டணிக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் வந்து இன்றைக்கு காலையில் ஒரு தலைமையிலான கூட்டணி கூட ஒரு கட்சி பேசிகிட்டு இருக்கும், அன்னைக்கு மத்தியானம் வேற ஒரு தலைமையிலான கட்சிகளோட பேசிகிட்டு இருப்பாங்க, சாயங்காலம் வேற ஒரு கூட்டணி கூட அவங்களோட அக்ரிமெண்ட் சைன் ஆகும். இந்த மாதிரி நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இதெல்லாம்.
இன்னமும் நம்ம 2026 தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு மேலே கால அவகாசம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இப்போவே ரொம்ப முன்னதாகவே இதை வந்து நம்ம வந்து ஸ்பெக்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு சிறுபான்மையரோட வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படக்கூடிய திமுக வந்து இவ்வளோ ஒரு சீக்கிரமாக இவ்வளோ பெரிய சேஞ்ச் எல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா இன்றைக்கி வந்து ஊடகத்துக்கு தீனி இல்லை அப்படின்றதுக்காக இவங்க வேணால் எது வேணால் பேசிக்கலாமே தவிர, இதுக்கு உண்டான பரபரப்பை கிளப்பி கொள்ளலாமே தவிர, அதை தாண்டி அவங்க வந்து உடனடியாக பாஜக கூட கூட்டணி போவாங்க, அதுக்கும் பாஜகவும் தலையசைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. ஆனால் மத்திய மாநில அரசுகளுக்குள்ளான ஒரு ஒரு சுமூகமான போக்கை கடைபிடிப்பது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அதற்கு ரொம்ப முரண்டு பிடிக்காத பாஜகவும் கீழே இறங்கி அவர்களோட ஒத்து போகக்கூடிய திமுகவும் வந்து தமிழக மக்களுக்கு அப்படி போகிறது தான் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து ப்ளேம் பண்ணி அதன் மூலமாக சில செயல் திட்டங்கள் செயல் வரைவுகளை வந்து முடங்கி போனால் அது மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால 2 பேருடைய கூட்டணி வந்து நடைபெறாது. கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள், தமிழக பாஜக தலைவர், அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்திய திருநாட்டில் நடக்காத ஒரு விஷயத்தை அவர் பண்ணார். அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, அவர் பேசி டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த வெளியீட்டின் போது அவர் இறுதியாக உரையை முடிக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் பற்றி முக்கியமான குற்றச்சாட்டை ஒன்று வச்சார். 2006 அந்த சம்திங் அந்த டைமில் மெட்ரோ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண சூழ்நிலையில் ஏதோ ஒரு 100 கோடி ரூபா முறைகேட்டு சம்மந்தமாக நாங்கள் சிபிஐ கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி, அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே வந்து அவசரமாக தமிழக அரசு வந்து சிபிஐ வந்து எது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விசாரிக்கணும்னாலும் மாநில அரசோட ஒப்புதல் வேணுன்ற மாதிரியான ஜிஓலாம் போட்டாங்க. இதெல்லாம் பெரும் தாக்கத்தை வந்து உண்டாக்குச்சு அரசியல் களத்தில். அதன் தொடர்ச்சியாகத்தான் திரு அண்ணாமலை அவர்களோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. இவ்வளோ பெரிய அதிர்வலைகளை கிளப்பிய ஒரு ஆளுமையை வந்து அந்த ஆளுமையும் சரி, அந்த ஆளுமையை இவங்களும் சரி, 2 பேருமே வந்து நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இவங்க வந்திருப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கணிக்கலாம் முடியாது. அதோட தாக்கங்கள் கம்மியாக இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாமே தவிர, முழுமையான இவங்களோட நிலைப்பாடுகளை மாற்றி இவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்றதெல்லாமே வந்து ஒரு புனைவு தான். அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஒருவேளை வருங்காலத்துல கூட்டணி அமைச்சா என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்கும், எதிர்க்கட்சிகளுக்கு எந்தெந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் இவங்க 2 பேரும் வந்து கூட்டணி? எதிர்கட்சிகள்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும். இல்லை, அதிமுக தான் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் தொடர் தோல்விகளை சந்திச்சு அதன் காரணமாக பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகளில் அதிமுக மாட்டிகிட்டு இருக்கு. தன்னோட ஓட் பர்சன்டேஜ் வந்து பெரிய ட்ராப் ஒன்று சந்திச்சிருக்காங்க சில பகுதிகளில். பிஜேபி அவங்கள லீட் பண்ணி 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் திமுக கூட கூட்டணி பிஜேபி வச்சா அதிமுகவுக்கு என்ன ஆகும் அப்படின்றத தாண்டி, இவங்களோடலாம் கூட்டணி வைக்காமல் பாஜக தனிச்சு நின்னாவே அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான் அது. ஏன்னா இந்த வே ஆஃப் ஓட் பேங்க் இருக்குல்ல, இந்த செட் ஆஃப் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த நேஷன் இருக்குல்ல, அதாவது தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய தேசியத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாருமே அதிமுகவின் பக்கம் பாஜகவின் பக்கம் இருக்கிறாங்க. அப்போது பாஜக வந்து தனித்து நின்னாலும் சரி, இல்லை வேறொரு அலையன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாமகவோட அலையன்ஸ் கண்டினியூ ஆனாலும் சரி, அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை தான் அது கொடுக்கும். அது ஏன்னா அவங்களோட கோர் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய நிறையா பேர் வாக்களிக்கலை அப்படின்றது சில டேட்டா அனாலிசிஸ் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து அதிமுக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பல சமூகங்கள் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு பிரதிநிதித்துவத்தோட அந்த கட்சி இல்லை.
அப்படின்னும் நிறைய பேரும் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தலைமையை கூட மாற்றப்பட போறதாவெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு அதிமுக தான் இப்போ செயற்குழுல அவங்க தீர்மானம் அவசர போட்டாங்க. அவசரமா செயற்குழு கூட்டம். அது தீர்மானம் போட்டாங்கல்ல 9வது தீர்மானத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடி அவர்கள் தான் அவருக்கு தான் முழு அதிகாரம் அப்படின்ற மாதிரியான தீர்மானம் 9வது தீர்மானத்தில் அவங்களோட செயற்குழுவில் அவங்க வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பார்க்குறப்போ இது திமுகவுக்கு பலனளிக்குதா, ஒரு லார்ஜர் எக்ஸ்டெண்டில் பலனளிச்சிருக்கான்னு கேட்டால் இந்த எலெக்ஷன் அது தான் சொல்லுது. அவங்களுக்கு 6.18% ஓட்டு வந்து அவங்களுக்கு ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிருந்தால் கூட சீட் கன்வெர்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு 40 சீட்டுமே. அப்போது இந்த அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் வந்து அரசியல் களத்தில் பல வல்லுநர்கள் கணிச்சது தான் அது ஆக்சுவலாக. அதை தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் வாங்கின 4.5 லட்சம் ஓட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி ஜெயிச்சதுக்கு சமமான ஒரு ஓட் பர்சன்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதான 2 கட்சிகள் இல்லாமல் ஒரு 3% கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கிட்டத்தட்ட ஒரு 18% அளவுக்கு புல் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்றது வந்து அவர் வந்த வித்தின் த ஸ்பேம் ஆஃப் 3 இயர்ஸில் அது பண்ணுறதெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம். அது இன்னைக்கு வந்து நேற்று நடந்த சில நிகழ்வுகள் எல்லாமே அந்த நிகழ்ச்சிகள் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்க்குறப்போ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அண்ணாமலை இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்றது என்னன்றது இன்னைக்கு மக்கள் பரவலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் செய்திருக்கக்கூடிய கடந்த சில நாட்களில் அவர் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அதை வந்து அரசியல் கட்சிகள் அதுவும் பிரதானமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சமிக்கையும் நேற்று நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சு. அதுக்கு உதாரணம் தான் நேற்றுக்கு அந்த இதில் நினைவிடத்தில் வந்து முன்னாடி வாங்க அப்படின்னு. ஆமாம், அவர் கூட இருந்த திரு மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் எவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் தமிழக பாஜக தலைவர்களை விமர்சிச்சாருன்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவரை ஓரங்கட்டி நிற்க வச்சுட்டு திரு அண்ணாமலை அவர்களை வந்து முன்னாடி வாங்கன்னு சொன்னது எல்லாமே வந்து அவரோட தாக்கம் திமுகக்குள்ளே எப்படி இருந்திருக்கு, அதை தாண்டி அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்லையும் அவர் செய்யலை அப்படின்றதும் திமுக சைட்லேருந்து பார்க்கப்படுது. இதுதான் சில பேரை யோசிக்க வச்சுட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து களத்தில் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி சரமாரியாக பேசிக்கிட்டாங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து இருவரும் வந்து ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கும் போது அப்போ வந்து பார்க்குற மக்கள் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்போ நம்ம முட்டாள் ஆகிட்டோம், அரசியல் எல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது நம்ம எப்படி இது முட்டாள்தனம்னு பார்க்கக்கூடாது. கலை யதார்த்தத்தை இன்னைக்கு ரொம்ப பட்டவர்த்தமாக உங்களுக்கு தெரியுது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா திமுகக்குள்ள திரு ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வார்ஃபேர் இருந்ததுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இல்லையா? அவங்கள தாண்டி அவங்களுக்கு அடுத்த இப்போ அவங்க ரெண்டு பேர் ஆளுமைகளுமே இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மத்தியில் அந்த அளவுக்கான ஒரு உரசல் போக்கு இருக்கான்னு கேட்டால் அதில் ஒரு 10% கூட கிடையாது. அவங்க திரைமறைவில் வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நட்பின் போக்கை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சில என்ன சொல்கிறது சகோதரத்துவம்லாம் இருக்கிற மாதிரி தான் நம்மளால் தெரியுது. ஆனால் மீடியாவுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து எதிரி இவங்களெல்லாம் வந்து என்ன நேற்று ஒரு வார்த்தையெல்லாம் எனக்கு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே சொல்கிறது வந்து அதுதான் மக்களை வந்து முட்டாளாக்குமே தவிர இப்போ மீடியாவுக்கு முன்னாடி ஓப்பனாக இந்த மாதிரி வந்து இருக்கிறதுன்றது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக தான் நான் பார்க்குறேன். அரசியல் கட்சிகளுக்குள்ள கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம். அதுக்காக வந்து பகை பாராட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தி கம்பை தூக்கி போட்டு சண்டை போட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் சிவிலைஸ்டு சொசைட்டியாக இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். பலவிதமான கருத்தியல் விஷயங்களையும் பகுத்தாய்ந்து அதை வந்து நம்ம வந்து சரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி தான் அதை காட்டுது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த காயின் ஒன்று வெளியிட்டாங்க. நேற்று வரைக்குமே இந்தி திணிப்பு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அந்த காயின்ல ஹிந்தி அந்த வேர்டில் இருக்குல்ல, இப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இது தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய ஒரு நாணயம் கிடையாது இல்லையா? இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அங்கீகரித்து அவங்களோட ஒப்புதல் மூலயமா வெளியிடப்படக்கூடிய ஒரு நாணயம் இது.
அப்போது இதற்கு முன்னாடி இந்த நாணயங்களில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சோ அதைத்தான் இதுக்கு ஃபாலோ பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும் அப்படின்ற வார்த்தைகளும் அதில் இருக்குது. புரியுதா? அவர் சொன்னது தமிழ் வெல்லும்னு போட்டு கீழே அவரோட கையெழுத்து இருக்கிற மாதிரியான சில அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து சாக்கு சொல்வதற்கான எந்த சூழ்நிலைகளும் இல்லை அப்படின்றதுக்காக அதிமுக சொல்லப்பட்ட ஒரு அந்த டைமில் நம்ம இதை அரசியல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பேசலைன்னு ஆயிடுமே அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். நீங்கள் உங்கள் காயின்னு இது நாள் வரைக்கும் உங்கள் கையில் ஏதாவது ஒரு காயின் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள் பின்னாடி என்ன இருக்குன்னு, அதை தான் அதிலே ஃபாலோ பண்ண முடியும். புரியுதா? அதனால அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இதுவும் நம்ம தனியாக இதுக்குன்னு நம்ம பண்ணோம்னா அந்தந்த மாநிலங்களுக்கு வரக்கூடிய இடத்துங்களில் இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டை உண்டாக்கும். இந்த இடத்துல மட்டும் தமிழை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய டிபேட் உண்டாகும். இதன் மூலிமா வரக்கூடிய ஃபர்தராக வரக்கூடிய மற்ற நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே இது எதிரொலிக்கும். அதுக்கு யூனிக்காக ஒரே மாதிரி இருந்துட்டால் பெட்டர் அப்படின்றது தான் சொல்லப்பட்டது. இது வந்து ஒரு சாக்கு அரசியல், அவ்வளோதான். அதிமுகவின் இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சின்ன நாட்டாக தான் நான் பார்க்குறேன். அது இதே அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்களோட நாணயத்தையும் வெளியிட்டாங்க. அவர் எடப்பாடி வந்து தலைமையில் இருந்தப்போ தமிழக அரசு இருந்தப்போ வெளியிட்டாங்க. அதில் பாஜகவையே அவங்க கூப்பிடல. இன்றைக்கி ராகுல் காந்தி ஏன் கூப்பிடலன்னு சொல்லி எடப்பாடி கேட்குறாரு. நீங்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்க வெளியிட்ட மத்திய அரசின் பிரதிநிதித்துவம் கொண்ட அமைச்சர்களே நீங்கள் கூப்பிடலையே. புரியுது? அப்போ வந்து அவர் வந்து ஒரு சுயநலமாக நம்ம தான் எல்லாமே அப்படின்ற ஒரு போக்கில் செயல்படுறது அவர் தான் அதை காட்டுச்சு அந்த டைமில். ஆனால் அந்த விதத்தில் திமுக செஞ்ச இந்த ஒரு மரபு சார்ந்த விஷயங்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் இல்லாமல் நம்ம வந்து மத்திய அரசோட அமைச்சர்கள் வந்து வெளியிட்டால் நம்மளுக்கு தேசிய லெவலில் இது கூட முக்கியத்துவம் கிடைக்கும்னு அவங்களோட ஒரு திங்கிங் இருக்குல்ல, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அது ஆக்சுவலாக இப்போ இந்த நிகழ்வோட விளைவு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் இப்போ நம்ம பேசின மாதிரி பயங்கரம் நிறைய கண்டனங்கள். இப்போது நம்ம அதிமுக அவராக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், அவரும் கொஞ்சம் கேலி கிண்டலோட பேசிட்டு, அதிமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க ஒரு மாதிரி கார்ட்டூனில். இவங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள், அண்ணாமலை, உதயநிதிலாம் ஒரே காரில் பயணிக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சீமான் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பயங்கரமான கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காரு, சதி செஞ்சுருக்காங்கலாம் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து அதாவது கருத்தியல் விதத்துல வந்து அவங்களுக்கு ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கலாமே தவிர்த்து இந்த மாதிரி விழாக்கள்ல இவங்க கலந்துக்கலன்னு தவறு இல்லை, நீங்க சொல்லி தவறு இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு சரியான புரிதல் இல்லையா? அதாவது இந்த எதிர்கட்சிகளுக்கு வந்து புரிதல் இல்லையா, இல்ல வந்து சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இது என்ன அப்படின்னா, திமுக செஞ்ச சில முக்கியமான திமுக தடுமாறிய சில பிரச்சனைகள்லாம் நிறைய கடந்த நாட்களில் நடந்து வந்ததெல்லாம் நம்ம கடந்த 3 வருடங்களில் நிறைய நிகழ்வுகளை பார்த்துருக்குறோம், நிறைய முறைகேடுகளை பார்த்துருக்கோம். அந்த முறைகேடுகளுக்கு எல்லாமே திரு அண்ணாமலை அவர்களோட கடும் கண்டனங்கள், அவர் களத்தில் நின்று போராட்டங்கள் இதெல்லாமே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த டைம்லலாம் திமுக விமர்சிக்க நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீங்கன்னு நான் கேட்குறேன். புரியுதா? அப்போல்லாம் திமுகவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன, இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டரில் மட்டும்தான் திரு எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் காட்டினார். அதற்கு முன்னாடி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததில்ல. அன்னைக்கு களத்தில் நின்று திமுகவை கேள்வி கேட்டது யார்? புரியுதா? அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்காம இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்வுகளில் 2 கட்சி, அதுவும் அரசு சார்ந்த நிகழ்வுகளில் 2 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்றப்போ இதை வந்து ஒரு வெற்று அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இது நம்மளுக்கு இதை பற்றி பேசினா மக்கள் மத்தியில் ஒரு சின்னதாக ஒரு சலசலப்பு வரும், ஒரு பேச்சு இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அங்கங்கே உட்காந்து சில பேர் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்க பேசுகிறப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும் மக்களுக்கு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட 2 இப்போ எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்களோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா சிறுபான்மையர் வாக்குகளை வந்து நம்ம எப்படியாவது கவரணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா குமுலேட்டிவாக திமுகன்னு ஒரு பெரிய கட்சிக்கு கீழே இருக்குது. இப்போ இது நம்ம பேசுகிறது மூலிமா சிறுபான்மையர் வாக்குகள் வந்து சிதறி நம்மளுக்கு வரும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக இவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது இப்படி பேசி தான் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக கூட்டணி இல்லாமல் வெளியே போய்
சிறுபான்மையர்கள் ஓட்டு அவர் கிடைச்சிச்சான்னு கேட்டால் அது கிடைக்கல. இதுதான் அது, அந்த ரிசல்ட் தான் அவங்களுக்கும் கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள். இந்த விழாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக, அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு நிறைய முக்கியத்துவம் தராருன்ற மாதிரி தெரியுன்ற பட்சத்தில் திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு எரிச்சலை உண்டாகாது, அவங்களுக்கு ஒரு பிளவு ஏற்படாதா? இல்லை, இது பிளவு ஏற்படுறதுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் காரணம்னு இல்லை. அதை தாண்டி தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்கள மேலே இவருக்கு எரிச்சல் உண்டாகிறதுக்கு பல்வேறு காரியங்கள் சமீப காலங்களில் நடந்திருக்குது. அப்போது இதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய குடைச்சலை விட திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கறது கம்மின்னு தான் நினைக்கிறாரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதை. அதனால் அவர் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாப்புல திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா வந்து இந்த 40க்கு 40 இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தா அவங்களோட தனிப்பட்ட பலம் கிடையாது, கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பலம் கிடையாது. அதுக்கு திமுகன்னு ஒரு மிகப்பெரிய அமைப்பு பலம் உள்ள கட்சி வந்து கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணதுனால தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ திரு வைகோ அவர்களே நம்ம எடுத்துக்கலாமே ஒரு உதாரணத்துக்கு. வைகோ அவர்களோட மகன் வந்து திருச்சியில் நின்னார். திருச்சியில் சீட்டு அறிவித்து சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் கூடயும் அவருக்கு வந்து சரியான ஒரு நட்புணர்வு இல்லாமல் தான் இல்லை. அது ரொம்ப வெளிப்படையாக சில மீட்டிங்லேயே தெரிஞ்சுது. அதை தாண்டியும் அமைச்சர் திரு கே நேரு அவர்களோட உழைப்பு இருக்குல்ல கிரவுண்டில், அவர் மகன் வந்து பெரம்பலூரில் நின்னார். அதை தாண்டி அவரோட உழைப்பு வந்து திமுகவோட அமைப்பு பலம் சேர்ந்த உழைப்பு திருச்சியில் இருந்ததுனால தான் திரு துரை வைகோ அவர்களால் அங்கே வந்து ஜெயிக்க முடிஞ்சது. அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு இவங்களோட உதவிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்டுச்சான்னு கேட்டால் கட்டாயமாக தேவைப்பட்டுச்சு. சிறுபான்மையர் வாக்குகளை வந்து குமுலேட்டிவாக வாங்குறதுக்காக இவங்கெல்லாம் தேவைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்கெல்லாம் இல்லாமல் கூட அவங்களுக்கு அந்த வாக்குகளை வாங்க முடியும். ஏன்னா சிறுபான்மையர் மத்தியில் திமுகவோட மற்ற அவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு நம்பகத்தகுந்த ஒரு இடத்துல இல்லை அப்படின்றது நம்ம சமீப காலங்களில் பார்க்க முடிஞ்சுது. அதனால் திமுக என்ன செஞ்சாலும் இவங்க அதை வந்து ஏற்றுட்டு தான் போய் ஆகணும். இவங்களுக்கு வேணால் தேவையில்லை அப்படின்னா இவங்க வேணால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போகிறோன்னு சொல்லி வேணால் போய்க்கலாம். இப்போ நீங்கள் சமீப காலமாக அதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். திரு ப. ரஞ்சித் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக முழங்கியதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர் நடத்திய ஒரு பேரணிக்கு இவங்க போய் கூப்பிட்டு கூட திரு திருமாவளவன் வரல. அதுக்கு அவங்க ஒழுங்கான அழைப்பு கொடுக்கல அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு எதிராக நீங்கள் பேச போகிறீங்க, அந்த இடத்துல நான் வந்தேன்னா எனக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் அரசியல் கூட்டணிகளுக்குள்ள சில உராய்வுகள் ஏற்படும். அது கலந்துக்கிறதுனால திமுகவோட ஒரு நல்லுறவை நம்மளால் பேண முடியாது. அதன் மூலிமா நம்மளுக்கு அரசியல் டவுன்ஃபால் இருக்குன்றதை அவங்க கணிச்சு தான் அதெல்லாம் பண்ணாங்க. அப்படின்றப்போ இவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் எல்லாம் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய அத்தனை பேரும் மத்திய பாஜகவோட வந்து அவ்வளோ ஒரு இணக்கமான போக்கில் தான் இருக்கிறாங்க. இங்கே இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்தளத்தின் 2 பக்கம் இருக்கும் அடியை போல இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு இதில். நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கலாம். ஒரு சைடு கூட்டணி கட்சி, ஒரு சைடு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள எல்லாம் இவங்க பேசக்கூடிய எல்லாமே தலைமைக்கு தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு சுமூகமான ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாமல் எப்போவுமே அவருக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இவங்கெல்லாம் செயல்பட்டுருக்குறாங்க அப்படின்றது அவரோட கடந்த கால சில உரைகள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை கம்பேர் பண்ணுறப்போ திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த குடைச்சல் வந்து கம்மி தான் அப்படின்றது நமக்கு பட்டவர்த்தமாக தெரியுது. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு லார்ஜர் எக்ஸ்டென்ட்டில் அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது திமுகவுக்கு. அதனால் இவங்களை ஒதுக்கிட்டு கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல வந்து நம்ம ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. இறுதியாக இப்போ இந்த நிகழ்வை பற்றி பல சர்ச்சைகள், பல கேள்விகள் வந்து வந்திருந்தாலுமே வந்து தமிழிசை ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கிடையாது, நாங்கள் வந்து கௌரவிக்கும் விதமாக தான் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம், மற்றபடி நாங்கள் வெவ்வேறு பாதையில் தான் வந்து நாங்கள் செல்வோம் அப்படின்ட்டு முதல்வர் அவர்களுமே வந்து இல்லை எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, ரகசிய உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக வந்து தனிச்சையாக தான் இந்த தேர்தலில் வந்து நின்றுச்சு, ஓரளவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் எந்த கட்சியோட அது கூட்டணி வைக்க போகிறது இல்லைன்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. என்ன தேவையில்லாத வதந்திகள் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ 2026 வந்து இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு பலன் அளிக்கும்?
இல்லை, இப்போ நீங்கள் நடந்து முடிஞ்ச தேர்தலோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டேட்டாஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங் தரக்கூடியதாக இருந்தது. 2024 தமிழ்நாடோட டேட்டா. அது வந்து அதுதான் இன்னைக்கு வந்து திமுகவின் இந்த அதாவது இவ்வளோ தூரம் இறங்கி பிஜேபி கூட ஒரு ஒன்றிணைந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. திமுக வாங்கிய ஓட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46.97. முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 6.18% வாக்குகளை வந்து அவங்க கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 23.05 வாங்கியிருக்கிறாங்க. இப்போது அதாவது அவங்க மட்டும் நின்று கண்டெஸ்ட் பண்ண இதில் சொல்கிறேன். ஓவராலாக பார்த்தா அவங்களுக்கு ஒரு 1% வந்து பெனிஃபிட்டில் இருக்குது. ஆனால் அவங்க கண்டெஸ்டட் சீட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் தான் வந்திருக்கு. இதில் ரொம்ப பெரிய லெவலில் சாதிச்சது யாருன்னு பார்த்தா பிஜேபி தான். என்ன அப்படின்னா முன்பு இருந்ததை விட பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 11% வாக்குகளை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன, இது ஒரு ஓப்பன் மெசேஜாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சில நெரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, டிஎம்கே வந்து பெரும் லெவல், அதாவது பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள், அதை தாண்டி இவங்க சோஷியல் மீடியாவில் பண்ண சில கேம்பெயின்ஸு, இப்போ திரு சபரீசன் அவர்கள் தலைமையில் ஒரு கம்பெனி இயங்குது, அவங்க பண்ண சில முன்னெடுப்புகள், இதையெல்லாம் தாண்டி பிஜேபி வந்து ஒரு ஒரு ரேப்பிட் குரோத்தை சந்திக்குது அப்படின்னா கிரவுண்டில் மக்களோட மனநிலை வந்து டுவோர்ட்ஸ் பிஜேபி ஒரு டேர்ன் வந்து இருக்குது அப்படின்றத அவங்களால கணிக்க முடியுது. இவங்களுக்கு 6%, டிஎம்கேக்கு 6% ட்ராப்பு, பிஜேபிக்கு 7.something% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து பார்க்க முடியாது. சும்மா இந்த டிவியில் உட்காந்து டிபேட்டில் பேசுகிறவங்க, திமுக சார்ந்து பேசுகிறவங்க, அவங்களுக்கு அஜெண்டாவை பரப்பக்கூடிய சில ஜேர்னலிஸ்ட் பேசுகிறது எல்லாமே வந்து அன்னைக்கு அந்த டிபேட்டில் பிஜேபிக்கு ஒரு நட்பெயர் உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக பேசுகிறதுக்காக இருக்குமே தவிர, ஆனால் இன் டீப் அனாலிசிஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டியில் நடந்திருக்குது. 6% ட்ராப்பும் 7% இன்க்ரீஸும் ஒரு சாதாரணமாக அரசியல் வல்லுநர்கள் வந்து இது ரொம்ப டீப்பாக பார்க்கக்கூடியவங்க ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டாக தான் இது இருக்குது ஆக்சுவலாக. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அவங்களோட மைண்டில் வந்து இந்த வே ஆஃப் நெரேட்டிவ் இருக்குல்ல, இது வந்து பெரிய லெவலில் வந்து செயல்படலை அப்படின்றது தெரிய வருது. நீங்கள் முன்னாடி இந்த எலெக்ஷனில் இன்னொரு விஷயங்களையும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, திரு மோடி, இப்போ நம்ம நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் மீதான வெறுப்பு அரசியலை வந்து முன்னெடுத்த தமிழக மக்கள் வந்து அது பெருசாக ஆதரிக்கலை அப்படின்றத, பிரதமர் மோடி அவர்கள் மீதான வெறுப்பு அரசியல் வந்து பெருமளவில் வந்து கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதும் தெரிய வருது. அப்போ என்ன அப்படின்னா, மெல்ல 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 பிரதமர் மோடி அவர்களையும் பாஜகவையும் தமிழக மக்கள் வந்து ஒரு தங்களோட அன்றாட வாழ்நாளில் பேசக்கூடிய ஒரு காரணங்களாக இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய முன்னெடுப்புகள் காரணமாக இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களோட தொடர் உழைப்பும் அதுக்கு காரணமாக இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் அந்த நடைப்பயணமும் ஒரு காரணம் தானே. நடைப்பயணம் பெரிய லெவலில் வந்து தாக்கத்தை உண்டாக்குச்சு. அது ஏன்னா பட்டி தொட்டி எங்குமே இல்லாத இடத்துல இப்போ பட்டி தொட்டி எங்கேயுமே பிஜேபி இருக்குது, அது கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கொண்டு வந்திருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி இது ஒரு பிளஸ்ஸா இருக்கலாம்ல, அதுக்கு இவ்வளவு பெரிய ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்குன்னா அதுக்கு அவருடைய அந்த நடைப்பயணமும் ஒரு தானே. நிறைய பேர் அதை விமர்சிச்சாலுமே கூட ஓரளவுக்கு நிறைய தெரிய வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பாஜகவின் தேசிய செயலாளராக இருந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிக்கடி ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. விவேகானந்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து எப்படி மக்கள் மத்தியில் எமர்ஜ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு 3 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு மக்கள் வந்து நிராகரிப்பாங்க, அப்புறம் எதிர்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் வந்து ஒரு அரசியல் கட்சி எமர்ஜ் ஆகும் அப்படின்றது விவேகானந்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறோம். அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். முன்பு இருந்த காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து பிஜேபி ஒரு பொருட்டாக பார்க்காம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருந்தது, ஒரு கணிசமான அளவில் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து மெல்ல 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 ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் தெரியுது. அப்போது தமிழ்நாட்டில் பிஜேபியோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்களே வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து பேசும் அளவுக்கு இதெல்லாம் இருக்கிற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா,
இந்த நான் சொன்ன இந்த ஓட் பர்சன்டேஜோட இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. நீங்கள் மக்கள் மத்தியில் ஆதரவு 43 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்க ஒரு கட்சியை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இவங்க இந்த ஜேர்னலிஸ்ட்டு, இந்த அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்ட்டு, சில ஊடகங்கள், சில கட்சிக்காரங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கவங்க சொல்கிறதையெல்லாம் தாண்டி கிரவுண்ட் ரியாலிட்டியில் இது இருக்கிறதுன்றத ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் இதுக்கப்புறம் அதே மாதிரி அத்திக்காடு அவிநாசி திட்டம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அது பேசுபொருளா தான் இப்ப இருக்கின்றது. உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் சொல்லும்போது உடனே அதுக்கு அடுத்த நாளே திரு முத்துசாமி அவர்கள் வந்து அவர் வந்து அதை கைவிடணும், நாங்கள் உடனடியாக நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோன்ற மாதிரியான. இப்போ என்ன அப்படின்னா, தமிழக அரசு இயந்திரம் இயங்குவதற்கே அடிப்படை சில விஷயங்களில் அவங்க தடுமாறும் போது அதை சரி செய்து அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு காரணமாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. பிரதான எதிர்க்கட்சியாக ஆரோக்கியமான ஒரு அரசியலை கொண்டு போகிறதுக்கு எடப்பாடி செய்யாத சில விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யறதே இல்லை, அது ஏற்கக்கூடியது. அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செஞ்சுட்டு வராரு. அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம வந்து யார் என்ன மாதிரியான மாற்று கருத்துக்கள் சொன்னாலும் அதை வந்து இதுதான் கிரவுண்டில் நடக்கக்கூடிய ரியாலிட்டி, இதுதான் உண்மை. அண்ணாமலையினால் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளே ஸ்டாலினால் அவர்னால அவர் கவனத்துக்கு போகாமல் இருந்தால் கூட திரு அண்ணாமலை அவர்களால் அது கவனத்துக்கு கொண்டு போய் சரி செய்யப்பட்டிருக்கு. அதற்கான ஒரு அங்கீகாரம் தான் இதுவாக நான் பார்க்குறேன். இத்துடன் நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மக்களுடன் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.